சார் இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன இன்னைக்கு நடந்த என்ன வழக்கு விஷயம்? அதாவது வழக்கு எதுக்கு போட்டாங்க அப்படின்னா, ஜெயக்குமாருடைய மாப்பிள்ளை இருக்காரு நவநீத்னு, அவருக்கும் அவருடைய பிரதருக்கும் உள்ள ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம் வச்சுருந்தாங்க. அது வந்து என்னென்னா, அந்த மீனவர்கள் போடக்கூடிய வலையை தயார் பண்ணுற கம்பெனி. அந்த கம்பெனியில் அவருக்கும் அவருடைய பிரதருக்கும் டிஸ்பியூட் இருந்தது, மகேஷுக்கும் டிஸ்பியூட் இருந்தது. அந்த டிஸ்பியூட்டை வந்து அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டிஸ்பியூட்லேயே இது போயிட்டே இருந்தது. அவங்க அப்பா இறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது பெருசானதுனால என்ன பண்ணுறாருன்னா, 2016 இவர் வந்து மினிஸ்டர் ஆன உடனே, ஜெயக்குமார் மினிஸ்டர் ஆன உடனே அவருடைய மாப்பிள்ளையை தூண்டி விட்டு, நம்ம இன்னொரு இதை மாதிரியே ரைவல் பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிப்போம், இதற்கு எதிர்பார்ட்டியா, அப்படி இருந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் நமக்கு தடையாக இருக்கும், இது இருந்ததுன்னா அதில் லாபம் சம்பாதிக்க முடியாது, அதனால இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆள்களை அனுப்பிச்சு, இவங்களை மகேஷ் பிரதர் இருக்கார மகேஷ் ஆஃபீஸில் உள்ள ஆள்கள்லாம் வெளியில் விரட்டி விட்டு கம்பெனியை பூட்டி சாவியை கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது 2014 நடக்குது. இது அவங்க அப்பா கேள்வி கேட்கும்போது அவங்க அப்பாவை தள்ளி விட்டாங்க, அவங்க அப்பாவோட கால் உடஞ்சிருச்சு. அப்புறம் அந்த மனன வருத்தத்திலே அவர் இறந்து போயிட்டாரு. அதை தவிர 2020 எங்கள் அப்பா இறந்தப்புறம் திருப்பி நாங்கள் அந்த இடத்துக்கு போக ட்ரை பண்ணுறோம். அப்போ வந்து இவர் மட்டும் இல்லை, ஜெயக்குமாரோட பொண்ணு வராங்க. பொண்ணு வந்து எங்களை வந்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. ஏன்னா எங்களை கொன்னுருவோன்னு சொல்லி மிரட்டினாங்க. இது வந்து போலீஸ் ஆஃபீஸர் முன்னாடியே நடந்தது. நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர் உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னோம். போலீஸ் ஆஃபீஸர் சொன்னார், இது கொரோனா டைம் இருக்குது 2020, இப்போ வந்து இங்கே கூட்டம் போடக்கூடாது, நீங்கள்லாம் அமைதியாக திரும்பி போயிருங்க, நாளைக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளைக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால 2021 கவர்மெண்ட் மாறினோடனே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்த உடனே வந்து போலீஸ்காரங்க உடனே எடுத்துக்கல. அதை வந்து நம்ம மினிஸ்டரோட மாப்பிள்ளை வந்து ஒரு ரீட் பெட்டிஷன் போட்டதாகவும், ஹைகோர்ட்டில் ஒரு மனு போட்டதாகவும், அந்த மனு படிக்க ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி பண்ண சொன்னாங்க, முதல் கட்ட விசாரணை பண்ண சொன்னாங்க. முதல் கட்ட விசாரணை நடத்தி முடிஞ்ச அப்புறம்தான், ரிப்போர்ட் வந்த அப்புறம்தான் நாங்கள் வந்து எஃப்ஐஆரே போட்டோம். அது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல, கம்ப்ளைண்ட்டை வாங்கி தான் வச்சுருந்தோம். 2021 ஜூனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட 2022 வரைக்கும் ஒரு 8 மாதம் 9 மாதம் கம்ப்ளைண்ட்டை சும்மா தான் வச்சுருந்தோம். அந்த முதல் கட்ட விசாரணை அறிக்கை வந்தப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த இதையே கொடுத்தோம், எஃப்ஐஆரே போட்டோம். அது வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. அதனால வந்து இந்த ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இல்லை அது இல்லைன்னு கேஸோடைய மெரிட்ஸை பார்க்கக்கூடாது, கேஸில் வந்து என்ன தகுதி என்ன இருக்குங்கிறத பார்க்கக்கூடாது, எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதில் உள்ள விஷயத்தை படிக்க உண்மையிலே ஒரு குற்றம் நடந்திருந்ததுன்னா அந்த குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும். அது எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணக்கூடாது. ஹைகோர்ட் மாதிரி தப்பு பண்ணிச்சு. ஹைகோர்ட் வந்து அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கேஸுடைய மெரிட்ஸுக்கு போகிறது. எஃப்ஐஆர் வந்து ஒரு டாக்குமெண்ட் தான், இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் என்ன நடந்துச்சு என்ன நடக்கலான்னு தெரியும். இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே நீங்கள் வந்து முதல்ல பண்ணுறது வாஷ் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஆர்கியூமெண்ட்டு பேசினாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து இவங்க மிரட்டினாங்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கொடுக்கல, நம்பர் 1. இன்னொன்று வந்து அவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அடிபட்டதுக்கு உள்ள ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி வந்து ட்ரெஸ் பாஸ்ன்றாங்க, அதாவது அடுத்தவங்களோட வீடு இடத்துக்குள்ள நம்ம போன மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்குள்ள இவரும் பார்ட்னர், இவர் போகும்போது எப்படி ட்ரெஸ் பாஸ் வரும், ட்ரெஸ் பாஸ்லாம் வராது அப்படின்னு எல்லாம் மெரிட்ஸுக்குள்ளே போய் பேசுது ஹைகோர்ட். வந்து அதெல்லாம் போகக்கூடாது. இவங்க கேஸில் வந்து இந்த மாதிரி மிரட்டிருக்காங்கன்னு இருக்கு. என்ன மிரட்டினாங்களா மிரட்டலையா உண்மையா பொய்யான்னு விசாரிக்காம எப்படி தெரியும், நீங்கள் முதல்ல பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஜட்ஜி கேட்டாரு, சரிங்க இன்ஜுரி வந்து என்ன காயம் பட்டதுங்கிறதுக்கு இப்போ என்ன எவிடன்ஸ் கொடுப்பீங்க, 2016 நடந்த கேஸுக்கு 2025 காயம் பட்டுச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க, இது அன்னைக்கு காயம்பட்டு அன்னைக்கு தான் காயம்பட்டுதுங்கிறது என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இப்போ கொடுப்பீங்க. சரி அதுதான் இல்லை, இது வரைக்கும் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, எதுவும் கொடுக்கல. ஹைகோர்ட்ல நீங்கள் அவங்க ரிப்ளை போட்டிருக்காங்க, ஜெயக்குமார் குவாஷ் பட்டி இந்த எஃப்ஐஆரை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி போட்ட கேஸில் வந்து அவங்க வந்து ரிப்ளை போட்டிருக்காங்க, கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கவுண்டர்லேயும் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டும் போடலை, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜுரி ஆச்சுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. இது மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பிரதருக்கும் உள்ள
அந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டை வந்து பிஸ்னஸ் டிஸ்பியூட்டை சிவில் கேஸை வந்து நீ கிரிமினல் கேஸாக பார்க்குறீங்க. சரி, ஓகே, உங்களுக்குள்ள டிஸ்பியூட்ல ஜெயக்குமார் இப்படி வந்தாரு, ஜெயக்குமார் ஆளா அனுப்பிச்சாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஜெயக்குமாருடைய ஆளுகள் தான் வந்தாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எதுவுமே இல்லை. என்ன, நீங்க உங்க கவர்மெண்ட் மாறின உடனே நீங்க வந்து இது மாதிரி பொய்யா ஒரு கேஸ் போட்டு அவர் எப்படியாவது உள்ள தள்ளலான்னு பாக்குறீங்க அப்படின்னு ஜட்ஜி சொல்லி கேஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாரு. உயர்நீதிமன்றத்துல உத்தரவு உயர்நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து ஜெயக்குமார் அப்புறம் அவருடைய மாப்பிள்ளை பொண்ணு 3 பேருமே தனித்தனியா போடுறாங்க. தனித்தனி கேஸையும் வந்து இளந்திரையன்னு ஒரு ஜட்ஜு கிட்ட வருது. அவரு என்ன சொல்றாருன்னா, இது வந்து நீ முதல்ல 6 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்க, அதுக்கு வந்து எந்த காரணமும் சொல்லல. 2014 நடந்த அஃபென்ஸுக்கு வந்து 2021 நீங்க எப்படி கொடுப்பீங்க? 2021 கொடுக்குற 5 வருஷம் டெல் பண்ணது காரணம் இருக்கு. சரி, ஓகே, நீங்க வந்து கவர்மெண்ட் உங்க கையில இருந்து போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மேஜிஸ்ட்ரேட்டை போயிருக்கலாம்ல. மேஜிஸ்ட்ரேட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு, எனக்கு இது மாதிரி குற்றம் நடந்திருக்கு, போலீஸ்காரங்க விசாரிக்க மாட்டேன்றாங்க, நீங்க போலீஸ்காரங்களை விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கலாம்ல. அப்போ கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கோம்னா அதுவும் பண்ணல. நீங்க 5 வருஷம் கழிச்சு நீங்க போட்டதுக்கு காரணம் என்ன? அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அதனால எந்த விதமான கேஸும் இல்லைன்னு அவர் இளந்தரையனும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு மேலதான் கவர்மெண்ட் அப்பீல் போட்டுச்சு. இதுக்கு மேல அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு? இதுக்கு மேல ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க. ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று இருக்கு, அது போடலாம். அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டோன்னா அது கோர்ட்டுக்கு வராதுங்க, அது ஓப்பன் கோர்ட்டுக்கு வராது, அது வந்து ஜட்ஜோட வீட்டுக்கு தான் போகும். அதுல வந்து ஜட்ஜி அவங்க போட்ட ஆர்டரை அதை திருப்பி மறுபரிசீலனை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க, அவ்வளவுதான். இது கோர்ட்டுக்கு வந்து அவங்க கேட்க மாட்டாங்க.